வணக்கம், உங்களுடன் லதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரன்ற லெட்டருடைய, அதாவது ய ர ல வ நம்ம படிச்சிருக்கோம். அந்த வரிசையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் ர. இந்த ரன்ற எழுத்தினுடைய 4 வடிவங்களை பார்க்க போறோம். இது நமக்கு தெரிஞ்ச சாதாரண வடிவம். இந்த ர எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்னா இர் பிளஸ் அ உச்சரிப்போட கலந்து வருது. இது நமக்கு தெரியும். சோ இது இர் பிளஸ் அ ர. இது ஃபர்ஸ்ட் சாமானிய ரூப். இது நமக்கு தெரியும். இப்ப தெரியாத 3 வடிவங்களை பார்க்கலாம். அதாவது இத ரேஃப் ரூப் அப்படின்னு சொல்றாங்க, ரேஃப்கா ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, அதாவது 2 எழுத்துக்களுக்கு நடுவுல ஒரு ஹலந்த் லெட்டர் எழுதக்கூடாதுன்ற மானக் இந்தியன் இலக்கண விதிப்படி இத இர் சவுண்ட் கொடுக்கறாங்க. அது எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அந்த எழுத்துக்கு ஃபுல் சவுண்ட் கிடைக்குது. அவ்வளவுதான் இந்த ராவோட. அததான் நம்ம இப்படி எழுதலாமே இர் அப்படின்னு கேட்கலாம். பட் இர் இந்த ரன்ற லெட்டருக்கு மட்டும் இது ஹலந்த் போடக்கூடாதுன்ற விதியில இது மேல இர் அப்படின்ற இந்த உச்சரிப்பு கொடுக்கறோம். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இது கிராமர். பட் இத ஒவ்வொரு வார்த்தை புதுசா வரும்போதும் இது நமக்கு பழகிறதா மாறும். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ராவோட 4 வடிவங்கள். இது சாமானிய ரூப், இது ரேஃப்கா ரூப். அடுத்து எழுதக்கூடிய 2ம் பதேன் ரூப்னு சொல்றோம். அதாவது இந்த மாதிரி இது ஆக்சுவலி குறியீடுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இது பதேன் ரூப்னு சொல்லுவாங்க. பதுனா பாதம், பாதம் எழுத்துக்களுடைய அடிப்பகுதியில சேரக்கூடிய ராவோட வடிவம். இத பதேன் ரூப்னு சொல்லுவாங்க. இதுவும் பதேன் ரூப் தான். ஆனா இது அடிப்பகுதியில சேர முடியாது. இப்ப பான்ற லெட்டர் பாருங்க, இல்ல ம இல்ல வ, இதெல்லாம் இந்த வெர்டிகல் லைன் இந்த மாதிரி பாதத்தினுடைய இந்த இடத்துல இந்த மாதிரி சேரக்கூடிய எழுத்துக்கு இந்த பதேன் ரூப்ல இந்த வடிவத்தை யூஸ் பண்றோம். ராவுடைய இந்த வடிவத்தை யூஸ் பண்றோம். பட் ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய எழுத்துக்களுக்கு நம்ம இந்த வடிவத்தை சேர்க்கணும். இது 2ம் பதேன் ரூப். இது ரேஃப் ரூப் அப்படின்னு சொல்றோம். இத சொல்லும் போது என்ன உச்சரிப்பு, இத சொல்லும் போது என்ன உச்சரிப்பு, இதை மட்டும்தான் இந்த வீடியோல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது. இது பார்க்கலாம். இப்ப இது எந்த எழுத்தோட சேர்ந்திருக்கோ விதி இதுதான். அந்த ராக்கு மேல உச்சரிப்பு பாதியா இருக்கணும். அது எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அதுக்கு ஃபுல் சவுண்ட் கொடுக்கணும். நம்ம ஒரு டைட்டில் பார்த்தோம், இந்த மாதிரி அர்த்த வியஞ்சன் அப்படின்னு பார்த்தோம். சோ இது இர்ன்ற உச்சரிப்பு இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு. சோ அ இர், இது எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அந்த எழுத்து மேல முதல்ல இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு தான் அந்த எழுத்தை நம்ம சொல்லணும். அ இர் த. அப்ப இந்த த கூட ஆன்ற லெட்டர் சேர்ந்திருக்கும். இது கடைசி எழுத்து ஆனதுனால நம்ம அர்த்தன்னு சொல்றோம். அர்த்த அந்த மாதிரி சொல்லக்கூடாது. பட் பொதுவா 2-3 எழுத்துக்களுக்கு நடுவுல இது கடைசி லெட்டரா இல்லாம அதுக்கு அடுத்த லெட்டர் வரும்போது இதனுடைய எழுத்துல ஆன்ற ஃபுல் சவுண்ட் வரும். இதுதான் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப இதை எப்படி படிக்கணும்? அ இர் இத் அர்த். இது கடைசி எழுத்தா வந்ததுனால இந்த தல இத் பிளஸ் ஆன்ற அ உச்சரிப்பு வந்ததுனால நம்ம இத அர்த் அப்படின்னு ஆஃப்ல சொல்றோம். இதுக்கு அடுத்து 2-3 எழுத்துக்கள் வந்திருந்ததுன்னா இந்த எழுத்தை இருன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இது எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அதுல அ சவுண்ட் வரும். இதுதான் இத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இத பாருங்க. இப்ப இந்த லெட்டர் எடுத்துக்கோங்க. இது இந்த மாதிரி எந்த லெட்டர் கூட சேர்த்திருந்தாலும் அந்த எழுத்து பிரன்னு படிக்கணும். என்ன வேரியேஷன்? எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அது பாதி உச்சரிப்ப பெறும். ஃபர்ஸ்ட் இப்பு, இத பிரன்னு சொல்றேன். இப்புன்றது பாதி எழுத்தா இருக்குது. அதுக்கு அடுத்தது வரக்கூடிய இந்த ராவோட இந்த ஷேப்புக்கு ஃபுல் சவுண்ட் இருக்கும். இவ்வளவுதான் வித்தியாசம். இங்க இந்த ராக்கு பாதி உச்சரிப்பு, ஆனா அது எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அதுக்கு ஃபுல் உச்சரிப்பு. பட் இந்த இடத்துல பதேன் ரூப்ல எழுத்துக்கு பாதி, இந்த ராக்கு ஃபுல் சவுண்ட். இவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப பாருங்க, இப்பு பிளஸ் ர. இது குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியும். பட் படிக்க படிக்க இது பழக்கத்துல வரும். ஒவ்வொரு முறை வரும்போது நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி அதை நான் படிக்கிற முறையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கும் போது மனசுல பதியும். இப்ப பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். டைட்டில் சாரி இத பார்த்தோம். இப்பு ர, இது எந்த எழுத்து கூட இது பாதத்தினோட அடிப்பகுதியில சேர்ந்திருக்காது. அதனால இது பதேன் ரூப். இப்ப இத படிக்கும் போது இப்புன்னு சொல்லிட்டு இந்த ரக்கு ஃபுல் சவுண்ட் வரும். இந்த 2 வடிவத்திலையும் அந்த பதேன் ரூபினுடைய 2 வடிவத்துக்கும் அ சவுண்ட் வரும். இப்பு ர பிர ந பிளஸ் ஆ நா பிரணா, ல பிளஸ் இ லி பிரணாலி. ஒரு டைட்டில் படிச்சோம். சோ இந்த மாதிரி பாதத்தினுடைய அடிப்பகுதியில சேரக்கூடிய இந்த எழுத்து ராவோட
வடிவங்கள் வந்ததுன்னா அதுக்கு ஃபுல் சவுண்ட் இருக்கும். மேல இருக்கக்கூடிய ரேஃப் ரூப்புக்கு ஆஃப் சவுண்ட் இருக்கும். இதுல ஃபுல் சவுண்ட் இருக்கும். இதுவும் அப்ப ஒண்ணுதானே அப்படின்னு கேட்டா இது முழு வடிவத்துல இருக்கு. இது பாக்கிறதுக்கு குறியீடோ அப்படின்னு சொல்றோம். ஆனா குறியீடு கிடையாது, ராவுடைய இன்னொரு வடிவம்ன்றத மட்டும் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது அதிகமா குழப்பிக்க வேணா, இது கிராமர் சைடு. இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது 4 விஷயம் தான். ரேக்கு 4 வடிவங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு சாதாரண வடிவம், இன்னொன்னு ரேஃப்ன்ற வடிவம். இந்த வடிவத்தினுடைய உச்சரிப்பை எப்படி பண்ணணும்? எழுத்து உச்சரிக்கும் போது ஆஃப் சவுண்ட்ல வரும் இருன்னு. ஆனா அது எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அந்த எழுத்துக்கு ஃபுல் சவுண்ட் வரும். அப்ப எதை முதல்ல உச்சரிக்கிறது? ஃபர்ஸ்ட் மேல உச்சரிச்சுட்டு அது எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்குதோ அது அடுத்தது உச்சரிக்கணும். இந்த இடத்துல பார்க்கும்போது பாருங்க, இந்த பதேன் ரூப்ல எந்த எழுத்து கூட சேர்ந்திருக்கோ அந்த எழுத்தை ஃபர்ஸ்ட் உச்சரிச்சிருவோம் இப்புன்னு. அதுக்கப்புறம் ரேக்கு ஃபுல் சவுண்ட் வரும். இப்பு ர பிர, இம்மு ர ம்ர, இவ்வு ர வ்ர. இவ்வளவுதான் வித்தியாசம். படிக்கும் போது பழக்கத்துல வரும். நன்றி.